ஓம் முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, நீ எடுத்த முடிவு சரியா தவறா என்று தெரியாமல் என்னுடைய பதிலுக்காகத்தானே காத்திருக்கின்றாய். இதோ உனக்கான பதிலை நான் சொல்கின்றேன். என்னுடைய தீர்ப்பாகவே எடுத்துக்கொள். அதை நீயும் தெரிந்து கொள் தங்கமே. நான் உன்னோடு இருக்கின்றேன். குழப்பம் கொள்ள வேண்டாம். நான் இப்படி ஒரு முடிவு எடுத்து விட்டேனே அப்பா, இது நல்லதா கெட்டதா? என்னை சுற்றி இருக்கும் அனைவரும் என்னை வெறுத்துவிட்டு சென்று விட்டார்கள். நான் இப்பொழுது தனியாக தனி மரமாய் நின்று கொண்டிருக்கின்றேன். எனக்கென யாருமே இல்லாமல் நிர்கதியாக உள்ளேன் அப்பா. நீங்களாவது ஒரு தீர்ப்பு சொல்வீர்கள் அப்பா என்று தான் நான் காத்து கொண்டிருக்கிறேன் என்று தானே நீ என்னிடம் கேட்கின்றாய். இதோ உனக்கான தீர்ப்பு முழுவதுமாக கேள் தங்கமே. உன் மனதிற்கு ஒரு விஷயம் பட்டு இம்முடிவை நீ எடுத்ததால் நான் பிற்காலத்திற்கு நன்றாக இருக்க முடியும் என்ற ஒரு முடிவுக்கு வந்த பிறகு ஒரு முறைக்கு பல முறை யோசித்துவிட்டு தானே நீ அந்த முடிவை எடுத்திருக்கின்றாய். பின்பு அதில் உனக்கு என்ன குழப்பம் இருக்கின்றது? என் தங்கமே, நீ தெளிவாக இருக்கும் பொழுது மற்றவர்கள் உன்னை குழப்பி விடுவதால் நீயும் குழம்பி விடாதே. ஒரு முறைக்கு 100 முறை யோசித்துவிட்டு தான் நீ அந்த முடிவை எடுத்தாய். பின்பு அதில் ஏன் உனக்கு இவ்வளவு மாற்றம், இவ்வளவு மனச்சிக்கல் உனக்குள் ஏற்படுகின்றது? ஏதாவது ஒன்றை மட்டும் யோசித்து ஒன்றை முடிவு செய்து இதுதான் தீர்வு என்று முடிவெடுத்து விட்டால் அதில் நீ முதலில் உறுதியாக இருக்க வேண்டும். நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவிலும் மற்றவர்கள் பாதிக்கப்படாமல் காயப்படாமல் இருக்க வேண்டும் என்று தான் நீயும் நினைக்கின்றாய். ஆனால் அது எல்லா விதத்திலும் எல்லா நேரத்திலும் சரியாக அமையாது. நீ எடுத்த முடிவு சரியானதுதான். நீ உன் மனதை போட்டு குழப்பிக்கொள்ளாமல் சங்கடம் இல்லாமல் நிம்மதியாக ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும். நீ நிம்மதியாக இரு. மனதை போட்டு அங்கும் இங்கும் அலைப்பாய வைத்து கொண்டே இருக்காதே. உன்னை சுற்றி நடக்கும் பிரச்சனைகளை உன் ஆழ் மனதிற்குள் வரை கொண்டு செல்லாதே. அது உன்னை மூழ்கடித்து விடும். உன்னுடைய மனதில் இப்பொழுது இருக்கும் ஏகப்பட்ட குழப்பங்கள், அதனால் நிம்மதி இல்லாமல் துடித்து கொண்டிருக்கின்றாய். என் மீது முழுமையான நம்பிக்கை வை. உன்னை எந்த ஒரு ஆபத்தில் இருந்தும் நான் காப்பேன். நிச்சயமாக நீ நன்றாக இருப்பாய். நீ யாரிடமும் விளக்கம் அளிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீ நினைத்ததை அடைய முயற்சித்தாலே நிறைவேறாது கனவுகளை கூட உன் அப்பா நான் உனக்கு நிறைவேற்றி கொடுப்பேன். உன்னால் முடியாதது என்று இங்கு எதுவுமே இல்லை. நீ நிச்சயம் இந்த வாழ்க்கையில் ஜெயிக்கத்தான் போகின்றாய். நீ எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளிலும், நீ எடுக்கும் ஒவ்வொரு முடிவுகளிலும் விலக நினைக்காதே. உன்னுடைய எல்லா முடிவுகளிலும் முயற்சிகளிலும் நான் உனக்கு துணையாக நிற்பேன். உனக்கு எப்பொழுதும் நல்லது மட்டுமே நடக்கும்படி உன் அப்பா நான் உன்னை ஆசீர்வாதம் செய்கின்றேன். முடிவையும் என் தீர்ப்பையும் தெரிந்து கொண்டாய் அல்லவா? நீ எடுத்த முடிவு சரிதான். என்னுடைய பதிலும் அதேதான். நீ எதிலிருந்தும் பின்வாங்க நினைக்காதே. எடுத்த முடிவுகளில் உறுதியாக நின்று முன்னேற செல். ஓம் முருகா!